திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் ஷஷ்டாஷகன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த ஷஷ்டாஷகம் ஒரு சில இடங்களில் ஷஷ்டாஷகம் அனுகூல ஷஷ்டாஷமாக இருக்கும், ஒரு சில இடங்களில் அனுகூலமற்ற ஷஷ்டாஷகமாக இருக்கும். அனுகூல ஷஷ்டாஷகமாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணலாம். அதில் அனுகூலமற்ற ஷஷ்டாஷகமாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. பொதுவாக ஒரு ராசிக்கு 8வது ராசி என்பது எப்பயுமே ஒரு நல்ல ராசின்னு சொல்ல முடியாது. ஒரு ராசிக்கு 6வது ராசி ஒரு நல்ல ராசின்னு சொல்ல முடியாது. இதில் அனுகூலம் அனுகூலமற்றன்னு ஒன்று உண்டு. பொதுவாக ராசியாதிபதி ஒரே கிரகமாக இருக்கின்ற பொழுதும் ராசியாதிபதி நட்பாக இருக்கின்ற பொழுதும் அது அனுகூல ஷஷ்டாஷகம்னு சொல்லுவோம். ராசியாதிபதி பகை கிரகமாக இருக்கின்ற பொழுது அது அனுகூலமற்ற ஷஷ்டாஷகம்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்க்கின்ற போது இப்போ ஒரு மேஷராசி ஆண் பெண்ணாக இருக்கின்ற பொழுது கன்னி ராசி கூடவே கூடாது. ஆனால் விருச்சிக ராசி பண்ணலாம். ஏன்னா விருச்சிக ராசியும் மேஷராசியும் ராசியாதிபதி ஒரே கிரகம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா துலா ராசி நல்லது, ஆனால் தனுசு ராசி கெடுதி. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி நல்லது, விருச்சிக ராசி கெடுதி. ஏன்னா மகர ராசி அதிபதி சனி, மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அதிபதி, புதனுக்கு சனி நட்பு. அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்றால் தனுசு ராசி நல்லா இருக்கும், கும்பராசி பண்ணக்கூடாது. சிம்ம ராசிக்கு மீனராசி பண்ணலாம், மகர ராசி பண்ணக்கூடாது. கன்னி ராசிக்கு கும்பராசி பண்ணலாம், உங்களுக்கு மேஷராசி கூடாது. துலா ராசிக்கு மீனராசி கூடாது, உங்களுக்கு ரிஷபராசி தாராளமாக திருமணம் செய்யலாம். அடுத்து விருச்சிக ராசிக்கு மேஷராசி பண்ணலாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி பண்ணலாம், ரிஷபராசி பண்ணக்கூடாது. மகர ராசிக்கு மிதுன ராசி பண்ணலாம், உங்களுக்கு சிம்ம ராசி பண்ணக்கூடாது. கும்பராசிக்கு உங்களுக்கு கன்னிராசி பண்ணலாம், உங்களுக்கு கடகராசி பண்ணக்கூடாது. மீனராசிக்கு சிம்ம ராசி பண்ணலாம், துலா ராசி பண்ணக்கூடாது. அதாவது அனுகூல ஷஷ்டாஷ்டம் அனுகூலமற்ற ஷஷ்டாஷ்டம் தனியாக பிரித்து சொல்லியிருக்கேன். இப்போ மீனராசிக்கு அதிபதி சூரியன், சிம்ம ராசிக்கு அதிபதி மீனராசிக்கு அதிபதி குரு, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனுக்கு குரு நட்பு, அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீனராசி பண்ணலாம். அப்புறம் வசியம் கூட வரும். பொதுவாக இந்த ஷஷ்டாஷக விலகத்தில் பகை ஷஷ்டாஷகமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமணம் செய்கிறது அவ்வளோ நல்லதல்ல. அப்படி திருமணம் செய்கின்ற போது 2 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்பது அவ்வளோ நல்ல சிறப்பாக இருக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம்.